கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மாநில பேரிடர் மீட்பு படை தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை, குமரி, நீலகிரிக்கு 300 வீரர்கள் கொண்ட தலா 3 குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. கோவையில் 30 வீரர்களை கொண்ட ஒரு குழுவினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டால் அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்படுவார்கள் என்றும், தமிழ்நாட்டில் 4 நாட்கள் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை அடுத்து மாநில பேரிடர் மீட்பு படை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை, குமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நெல்லை, குமரி, நீலகிரிக்கு 300 வீரர்களை கொண்ட தலா 3 குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. கோவையில் 30 வீரர்களை கொண்ட ஒரு குழுவினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். 4 மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் மீட்பு படை வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 நாட்கள் தமிழ்நாட்டிற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை அடுத்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படின்றது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணன். கூடுதல் தகவல். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அனைத்து துறைகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், மாநில பேரிடர் மீட்பு படை, தேசிய பேரிடர் மீட்பு படை, தீயணைப்பு துறை மற்றும் மீனவர் நலத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் தயார் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி தற்போது பேரிடர் மீட்பு படையானது மீட்பு பணிகளை மேற்கொள்ள 4 மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஒரு குழுவிற்கு 30 வீரர்கள் என்ற அடிப்படையில் 300 வீரர்கள் அடங்கிய 10 குழுக்கள் 4 மாவட்டங்களில் முகாமிட்டுள்ளனர். நெல்லையில் 3 குழுக்களும், குமரியில் 3 குழுக்களும், நீலகிரியில் 3 குழுக்கள், கோவை நகர்பகுதியில் 1 குழு என்று மொத்தம் 10 குழுக்கள் தற்போது அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் சென்று தாங்கள் இந்த குழுவிற்கு வந்துவிட்டோம் என்பது தொடர்பான தகவலை தெரிவித்துள்ளனர். அதாவது ஒவ்வொரு குழுவிலும் 30 வீரர்கள் அதிநவீன மீட்பு சாதனங்கள், அதாவது மரமறுக்கும் இயந்திரம், படகுகள் உள்ளிட்ட அதிநவீன மீட்பு சாதனங்களுடன் அவர்கள் மாவட்டங்களில் முகாமிட்டுள்ளனர். இதை தவிர்த்து அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்பு படைக்கும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று தகவல் அளித்துள்ளது. அவர்களும் தற்போது அந்த இடத்தில் அரக்கோணத்தில் தயார் நிலையில் உள்ளனர். தமிழ்நாடு அரசு ஏதாவது இடத்தில் மிகப்பெரிய பாதிப்பு, வெள்ளம் போன்ற மிகப்பெரிய என்ற பாதிப்பு ஏற்பட்டால் தேசிய பேரிடர் மீட்பு படைக்கு தகவல் அளிக்கிறோம். அவர்களும் உடனடியாக அந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று பேரிடர் படை சார்பில் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் மீட்பு படை விரைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.